she was a gang rape victim. அதில் அப்பா சித்தப்பா prime accused. இந்த யூட்ரஸ் ரிமூவல் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் she cleared at 12th. அதுக்கப்புறம் நீட் பண்ணாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு மெடிக்கல் காலேஜில் she is doing a 3rd year MBBS. அவங்களுக்கு வந்து கைனகாலஜிஸ்ட் ஆகணுங்கிறது அவங்களோட ஆசை. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2019ஆம் ஆண்டோட NCRB ரிப்போர்ட் படி 1543 பெண் கைதிகளும் அவங்களோட குழந்தைங்களா 1779 பேரும் சிறைகளில் இருக்கிறதா சொல்லப்படுது. கடந்த 5 ஆண்டுகளோட புள்ளி விவரங்களின் படி இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் வருது. பெண் கைதிகள் மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தைகளும் இந்த சமூகத்தினால ஏதோ ஒரு வகையில் ஒதுக்கப்படுறாங்க. அதனால அவங்க மன ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க. அந்த குழந்தைங்க அதுலேருந்து மீண்டு வரதுக்காகவும் அவங்களோட வாழ்க்கையை முழுமையாக வாழறதுக்கு உதவியாக இருக்கிற தன்னார்வ அமைப்பான SEEDREAPS ஓட ஃபவுண்டர் நரேஷ் கிட்ட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் அமைப்பை பற்றி சொல்லுங்கள் சார். SEEDREAPS எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வந்து பேக் இன் 2011 ஆரம்பித்தோம். இதில் என்ன பண்ணுறோன்னா கைதிகளோட குழந்தைங்க, அப்புறம் ஜுவனல் ஹோம்லேருந்து வெளியில் வந்த பசங்க பொண்ணுங்க அண்ட் விக்டிம்ஸ் ஆஃப் க்ரைம் இவங்கள எடுத்து அதில் படிக்க விருப்பம் உள்ளவங்கள என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கிறோம். அவங்கள படித்து அவங்க வேலைக்கு போகிற வரைக்கும் வி சப்போர்ட் தம். இந்த குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்குது சார்? எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க? ஜுவனல் ஹோம்லேருந்து வெளியில் வந்த பசங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பேரண்ட்ஸே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்கள அபேண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் அபேண்டன்ட். ரேப் மாதிரியான ஒரு க்ரைம் பண்ணிவிட்டு ஜுவனல் ஹோமில் இருக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் தெரியும் போது, இல்லை மர்டர் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் வெளியில் தெரியும் போது அந்த ஃபேமிலியும் அந்த என்டையர் அந்த சொசைட்டி வந்து அவங்களை ஒதுக்கிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸே வந்து அவங்க கிளைம் பண்ண மாட்டாங்க. ஈவன் ஆஃப்டர் அவங்களோட கன்விக்ஷன் டைம் முடிஞ்சு மோஸ்ட்லி 2 years இருக்கும், 3 years இருக்கும். அந்த பீரியட் முடிஞ்சு வெளியில் வந்த அப்புறம் கூட அவங்கள வந்து கிளைம் பண்ண அவங்க பேரண்ட்ஸே வெளியே வர மாட்டாங்க. அண்ட் அவங்கள ட்ராக் பண்ண ட்ரை பண்ணும்போது கூட நிறைய ஜெயிலர் சொல்லியிருக்காங்க அவங்க ஊர் மாற்றி போயிட்டாங்க, ஊரை விட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். இது வந்து ஜுவனல் பசங்களை பற்றி ஜென்ரலாக. பிரிசனர்ஸ் சில்ட்ரன்னா தே ஆர் ஜென்ரலி புஷ்ட் அவே ஃப்ரம் த சொசைட்டி. ஏன்னா நார்மல் பீப்புள் ஓன்ட் அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்களோட பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. யார் அவங்கள சேர்த்துக்கிறாங்களோ அங்கே தான் அவங்க போக போகிறாங்க. ஸோ தே கெட் இன்வால்வ் இன் க்ரைம், ஒரு ஆன்டி நேஷ்னல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆவாங்க, க்ரைம்ஸ் பண்ணுவாங்க, ஆர்கனைஸ்டாக பண்ணுவாங்க, இன்னும் பெட்டராக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். சார், சமூகத்தால் ஒதுக்கப்படுற குழந்தைங்களோட மனநிலை கண்டிப்பாக பாதிப்புக்குள்ளாகும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங் அந்த மாதிரியான உதவிகளும் பண்ணிட்டு வரீங்களா சார்? கண்டிப்பாக. நாங்கள் இந்த மாதிரி ப்ரிசன் போயிட்டு அங்கே இருக்கிற இன்மேட்ஸை பார்த்து அவங்களோட குழந்தைங்க எங்கே இருக்காங்க, படிக்கிற வயசில் குழந்தைங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் பார்த்து அவங்க பெரும்பாலும் அவங்க படிக்கிறதுக்கு விருப்பப்படுற ஆட்களாக இருக்க மாட்டாங்க. அது நேச்சுரலி அவங்களோட சொசைட்டி, அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்களோட மாரல்ஸ், வேல்யூஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேரண்ட்ஸ் மூலியமாகவே அவங்க நிறைய தப்பாக கற்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்படிங்கும்போது எவ்ரி திங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்க சொசைட்டி, அவங்களோட வேர்ல்டு வேறு. வி என்கரேஜ் தெம் டு ஸ்டடி. அது படிக்கணும், படிப்போட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லுவோம். அதில் என்கரேஜ் ஆகி மோட்டிவேட் ஆகிற பசங்களை நாங்கள் எடுத்து நாங்கள் படிக்க வைப்போம். வேலைக்கு போகிற வரைக்கும் வி சப்போர்ட் தெம். பெற்றோர்கள் விடுதலையாகி வந்ததுக்கப்புறமும் உங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட சப்போர்ட் தொடர்ந்து பண்ணிட்டே வருவீங்களா சார்? கண்டிப்பாக. பெற்றோர்கள் விடுதலை ஆகிறது பற்றி அது வந்து இங்கே இதே கிடையாது. பிரிசனர்ஸ் சில்ட்ரன் தான். ஸோ அவங்கள வந்து பொதுவாக நம்ம சொசைட்டினால அவங்க ஒதுக்கப்பட்ட குழந்தைங்களாக இருக்கிறனால அவங்கள எடுத்து படிக்க வைக்கிறோம். அவங்க வந்து ஆன்டி சோஷியலாக போகாமல், க்ரைமில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு படிப்போட இம்பார்ட்டன்ஸ் சொல்லித்தரோம். அவங்க டிமோட்டிவேட் ஆகாமல், டைவர்ட் ஆகாமல், அவங்க டேலண்ட்ஸை, அவங்களோட சம்டைம்ஸ் அவங்க பெயின், ஆங்கர் எல்லாத்தையுமே ஒரு நல்ல இடத்துல, பாசிட்டிவ் இதில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள அதை வந்து படிப்புக்காக யூஸ் பண்ணுறதுக்காகவும் திரும்ப சொசைட்டிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி வி do it. The basic idea is to bring them back to the society with more respect and more responsibility. இத்தனை வருஷ ஜர்னியில் உங்கள் மனசை பாதித்த ஒரு சம்பவம்னா நீங்கள் எது சொல்லுவீங்க? இந்த லாஸ்ட் 10 yearsல இது வரைக்கும் 1153 பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க. அதில் எல்லாருமே மனசை ரொம்ப பாதித்த விஷயமா தான் இருக்கும். முந்தானேத்து நான் ஒரு பையனை பார்த்தேன். அந்த பையன் வந்து ஹீஸ் அ சன் ஆஃப் அ செக்ஸ் ஒர்க்கர். ஸ்கூல் முடிச்சுட்டான். காலேஜ் சேர்றதுக்கு லோன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டிகிரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டுக்கு லோன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக கலெக்டர்கிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் வாங்கி அந்த பையனை பேங்க் அனுப்பிச்சிருந்தேன். பேங்க் வந்து ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் அந்த லுக்கிங் அட் இஸ் பேக்ரவுண்ட் அண்ட் ஆல் தட் 2-3 பேங்க்கில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க லோனுக்கு. அப்போ வந்து அவங்க வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அந்த லேடி வந்து அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்துட்டாங்க. ஒரு
வயசில் பெரியவங்க காலில் விழுகும்போது நம்ம நவுந்துக்கிறோம், அதெல்லாம் தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் அவங்க அந்த காலில் விழுகும்போது அந்த பையன் வந்து அப்படியே அவன் மூஞ்சி அப்படியே திருப்பிக்கிட்டான். he didn't want to say it. அவங்க அம்மாவை அவன் எப்போவுமே திட்டுற பையன். அவங்க செஞ்ச வேலை அவனுக்கு பிடிக்காது, செய்கிற வேலை பிடிக்காது. அவங்க அப்பாவும் அதே மாதிரி ஒரு ஆள். நம்ம தான் ஹெல்ப் பண்ணுறோம் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அப்படி அந்த காலில் விழுகும்போது அவன் அப்படியே அந்த மூஞ்சி திருப்பிக்கிட்டான். ஸோ தட் ரியலி டச்ட். இப்போ உங்கள் ஆர்கனைசேஷன்லேருந்து இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த குழந்தைங்க இப்போ நல்ல நிலைமையில் இருப்பாங்கல்ல சார், ஸோ அதில் உங்களுக்கு ஒரு 2-3 கேஸ் சொல்லுங்கள் சார். ஸ்பெசிஃபை ஐ ஹாவ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஒரே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க கேஸ் என்னென்னா, ஷி வாஸ் அ கேங் ரேப் விக்டிம். அதில் அப்பா சித்தப்பா ப்ரைம் அக்யூஸ்ட், அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கேங் ரேப் விக்டிம் அவங்க. அந்த பொண்ணு வந்து ஷி ஹேட் டு கோ த்ரூ யூட்ரஸ் ரிமூவல் சர்ஜரி வென் ஷி வாஸ் 17 years old. அந்த பொண்ணு அப்போ வந்து 12th முடிக்கலை, அதுக்குள்ளே இது நடந்துருச்சு. இந்த யூட்ரஸ் ரிமூவல் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஷீ கிளியர்ட் 12th. அதுக்கப்புறம் நீட் பண்ணாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு மெடிக்கல் காலேஜில் ஷீ இஸ் டூயிங் அ 3rd year MBBS. அவங்களுக்கு வந்து கைனகாலஜிஸ்ட் ஆகணுங்கிறது அவங்களோட ஆசை. கண்டினியூஸாக மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி, அண்ட் ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் கேர்ள். நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு. இந்த சமூகம் ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தைங்கள ஒதுக்குறோம் இல்லையா சார்? ஸோ அந்த சொசைட்டிக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க உங்கள் சைட்லேருந்து? இப்போது இந்த பிரிசனர்ஸ் சில்ட்ரன் இல்லை ஜூவனல் ஹோமில் இருக்கிற சின்ன பசங்க இல்லை விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம், அவங்களே விக்டிம்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ரேப் விக்டிம் எடுத்துக்கிட்டால் கூட அதை சம்டைம்ஸ் வந்து அவங்க ரேப் விக்டிம்னு சொன்னாலும் அவங்கள வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து சமுதாயம் ஒதுக்கிடுது அவங்கள. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அம்மாவை கொண்டுட்டு அவன் ஜெயிலில் இருப்பான். ஆனால் அந்த குழந்தைங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த குழந்தைங்கிறனாலேயே ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கும். பட் அவங்களுக்கு ஆப்வியஸ்லி அவங்க யாருமே சேர்த்துக்காத போது அவங்களும் தப்பு செய்வாங்க, படிக்க மாட்டாங்க. அண்ட் அவங்க ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக மோஸ்ட்லி மாறிடுவாங்க. அண்ட் மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பசங்களை வந்து நம்ம பார்க்கும்போது அவங்கள ஒதுக்காமல், இல்லை அவங்க அப்பா அம்மா ஏதோ ஒன்று பண்ணதுனால தான் இவங்க இப்படி இருக்காங்கன்னு நினைக்காம, இவங்களும் பசங்க, இவங்களும் குழந்தைங்க, நமக்கு இருக்கிற இவங்க தான் நாளைக்கு இதே சொசைட்டியில் இருக்க போகிறாங்க. நம்ம பசங்க இருக்கிற அதே சொசைட்டியில் இவங்க இருக்க போகிறாங்கனால அவங்களையும் படிக்கிறக்கோ, மெயினாக படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணால், இப்போ கவர்மெண்ட்லேயும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரன் ஹோம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல சேர்த்து விடுறது, அவங்கள என்கரேஜ் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்கவுங்கனால முடிஞ்ச சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணாலே இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து வந்து அட்மிஷன்ஸ் கொடுக்கணும். எங்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி பிரிசனர்ஸ் சில்ட்ரன் ஜூவனல் ஹோம்லேருந்து வெளியில் இருந்த பசங்க பொண்ணுங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அட்மிஷன் கிடைக்காது. அண்ட் வி கோ பிஹைண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பிகாஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஹாஸ்டல்ஸ் இல்லை. அண்ட் இவங்க மோஸ்ட்லி அபேண்டன்டாக இருக்கிறனால எங்களுக்கு ஃபுட், க்ளோதிங், ஷெல்டர், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கிறது வந்து இப்போதைக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கு. பணமே கொடுத்தாலும், ஃபீஸே ஃபுல்லாக பே பண்ண ரெடியாக இருந்தாலும், இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தனால மட்டுமே அட்மிஷன்ஸ் கொடுக்க நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து தயங்குறாங்க. which is against law, which is against Article 15, Article 21. இதுக்கு it is completely against all that. ஆனால் இது நடக்குது. இப்போ உயர்நீதிமன்றம் வந்து இந்த சிறை கைதிகளோட குழந்தைங்களோட படிப்பு சம்மந்தமாக ஒரு ஆய்வு மேற்கொள்ளும்படி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி அவங்க என்னெல்லாம் வழிமுறைகள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இந்த லாஸ்ட் 15 yearsல இப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆய்வு மேற்கொள்ள சொல்லி அந்த மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ வந்து ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்தியாவிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 1350 to 1400 ஃபங்க்ஷனிங் ப்ரிசன்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து அரௌண்ட் 130 ப்ரிசன்ஸ் இருக்குது. 9 சென்ட்ரல் ப்ரிசன் இருக்குது, 96 மேலே சப்ஜெயில்ஸ் இருக்குது, 3 ஸ்பெஷல் ப்ரிசன், 6 விமென்ஸ் ப்ரிசன். இந்த மாதிரி there are so many prisons, 130 prisons இருக்குது. ஈச் can easily accommodate at least 1200 to 1300 inmates. அப்போது இந்தியா முழுக்க எத்தனை இன்மேட்ஸ் இருப்பாங்க, எத்தனை விமன் பிரிசனர்ஸ் இருப்பாங்க, அதில் எத்தனை பேர் குழந்தைங்க இருக்கும். ஸோ எத்தனை பேர் இதெல்லாம் படிக்காமல் இருக்காங்க, எத்தனை பேர் வந்து ஒரு எஜுகேஷன் டினை பட்டப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு எஜுகேஷன் தரப்படலை, அவங்க விரும்பி அட்மிஷனுக்காக போயும் அட்மிஷன் ரிஜெக்ட் எத்தனை பேருக்கு பண்ணியிருக்காங்கங்கிறது இந்த ஆய்வில் அவங்களுக்கு தெரிய வரணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து எடுத்தால் நல்லாயிருக்கும். சார், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க சார். தினமலர் சார்பில் எங்களோட நன்றிகள் சார். நன்றி அபிநயா. தினமலருக்கும் எங்கள் நன்றி. இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை வந்து எனக்கு வெளியில் கொண்டு வரதுக்கும் பேசுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. Most important is that any child up to the age of 4 who needs to stay with the parent, mother particularly in the women's prison, and comes to the prison along with the mother,
below the age of 4, who's allowed up to the age of 4, must go to a playway school, preferably if organized inside the prison, so that the child feels secure and proximity with the mother. If they can be immediately outside the prison, the child could be going to a proper playway school outside the prison. Nothing stops the prison authorities to do that. That's exactly what India Vision Foundation does. My foundation has been running playway school inside the Tihar prisons and other prisons we work in as creches, all they called playway schools inside the prison. This is number one. Child must not lose out on schooling just because the mother or parent is incarcerated. If inside, must get schooling, a primary school, a nursery school, a playway school, secondly, or even outside. Secondly, after the child moved on after 4, he should go to a hostel if there is no parent or a guardian to be kept safe outside who can take care of the child. The schooling and security of the child at no stage should be compromised in any way. That's what the government ought to do, is ensure secure and schooling for the child whose parents are in prison. That's what I wanted to say, because the child should not be the next victim. I have seen children who do not get cared for, and after their age of 4 and they have to leave the prison, they get lost. Parents go missing, their children go missing because something like child trade happens and they get hijacked out, children go missing. We must not let this happen. This is what India Vision Foundation does. It finds a school for such children, and then we as an NGO and and the parent's permission, we get them admitted in the school of a government school or with a hostel, and the government takes over. That's what the government needs to do. This is what prison authorities can also do, and other in partnership with NGOs. Department of Women and Child must step in. Such child must be reported to the Department of Women and Child, and the Department of Women and Child must ensure the safety and education and health of the child. So therefore, the department must be also informed ideally by the prison authorities that a such and such child needs to be taken care of. So the government can step in, but that's coordination between prison department and the women and child. Fourth, the prison department and the child care must continue to keep a child under care after schooling, so that the child does not get harassed in any way. So that's called home visit. That's where NGOs can also be stepped in to do home visit, and this is what India Vision Foundation does, is to do home visits for such children who've been given over to their guardians and ensure that their children are in no way exploited. So child needs care till a responsible parent is back again with them after release. அரசாங்கம் இந்த குழந்தைங்களோட கல்வித்தரத்தை உயர்த்துறதுக்காக அவங்க சைட்லேருந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் மக்களாகிய நம்ம சைட்லேருந்து அந்த குழந்தைங்களை ஒதுக்கிறத தவிர்க்கணும். நம்மளாலான எல்லா உதவிகளையுமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், நேசிக்கவும் தொடங்கணும். இத்தனை பாதிப்புகளை சந்திச்சுட்டு வர அந்த குழந்தைக்கு கல்விங்கிற ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அந்த கல்வி தான் பல குற்றங்கள் நடக்காமல் தவிர்க்கக்கூடிய ஒரு கருவியாகவும் இருக்கும். அந்த கருவியை இந்த குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளாலான எல்லா முயற்சிகளையும் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் உங்கள் முன்னாடி நாங்கள் இப்போ வைக்கிறோம். இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.